ஹாய். நான் போன விளாக்லயே சொல்லியிருந்தேன். எங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கல. அப்புறம் ஃபைனலா ஒரு ரெசார்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னு. போற வழியில வில்பட்டி கிட்ட இந்த சிக்கன் சமோசா கடை இருக்கு. இந்த அண்ணா வந்து இப்போ ட்ரெண்டிங்கா இருக்காங்க. அதனால இந்த கடையில போய் ட்ரை பண்ணி பாருங்க. கொடைக்கானல்ல சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா ரெசார்ட்குள்ள வந்தாச்சு. இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து லில்லி வேலி ரெசார்ட். இங்க வந்து ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்துச்சு. வுட் ஹவுஸ் செட்டப்ல பண்ணியிருந்தாங்க. உள்ள என்டர் ஆனோனே ஒரு வராண்டா மாதிரி இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய சோஃபாவும், ஒரு டேபிளும் வச்சிருந்தாங்க. அப்புறம் பெட்ரூம்குள்ள என்டர் ஆனீங்கன்னா, நல்லா சூப்பரா ஒரு பெரிய பெட் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கபோர்டோட, டிவியோட ஒரு குட்டி சோஃபாவோட இருந்துச்சு. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு டப் பாத்தோட இருந்துச்சு. அதுவும் நல்லா நீட்டா இருந்துச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 10 மணி இருக்கும். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்ம மழை பெஞ்சுச்சு. ஏன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து மழை பெய்யவே இல்ல. இப்போ தான் மழை பெய்யுது. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு விட்டுருச்சு பாருங்க. இப்போ பாருங்க ஃபுல்லா வெட்டா இருந்துச்சு. நல்ல ஒரு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்து இந்த ரெசார்ட் வந்து சிட்டிக்குள்ள தான் இருக்கு. அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. கிளைமேட் வந்து நல்ல கூலிங்கா இருந்துச்சு. தீபாவளிக்கு முந்தின நாள்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊர்லயே மழை செம்ம மழை பெஞ்சுச்சு. அப்போ நம்ம அங்க கொடைக்கானல்லாம் சொல்லவே வேணாம். நல்ல கூலிங் இருந்துச்சு. தம்பி வந்து "தூக்கம் வருதா?" அப்படின்னு பாப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அவன் நல்ல தூக்கத்தோட இருக்கா. ஆனா அவ தூக்கம் வரல வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்புறம் மழை சாரல் விட்டுட்டே இருந்துச்சு. காலையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு. இங்க தான் நான் நேத்து நைட் நாங்க உட்காந்துருந்தோம். இது என் தம்பி ரூமு. இது வந்து எங்க ரூமு. வெளிய வந்து நல்லா சோஃபா போட்டு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இடம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமென்ட்ரி தான். இது வந்து டைனிங் ஏரியா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, இட்லி, அப்புறம் சட்னி, சாம்பார்லாம் இருந்துச்சு. ராஜ்மா வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தாங்க. தோசை வந்து அவங்களுக்கு சூடா போட்டு குடுத்தாங்க. அப்புறம் ஆம்லெட் போட்டு குடுத்தாங்க. ஆ அதோட வந்து நாங்க பிரெட்டு கேட்டிருந்தோம் பாப்பாக்கு. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸு இந்த லரிசா பாருங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் வந்து ரவா கிச்சடி இருந்துச்சு. அப்புறம் பாப்பா வந்து வெங்காய தோசை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. அப்புறம் அவளுக்கு ஆனியன் தோசை அவங்களுக்கு போட்டு குடுத்தாங்க. இதோட டீ, காஃபி இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே கிளம்பியாச்சு. ரூமும் செக் அவுட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கும், தம்பிக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தோம். 2 பேத்துக்குமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கார்டன்ல பாருங்க, என்னோட 2 கிட்ஸும் எப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் லரிசாவும், தம்பியும் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்துட்டு, பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரே ஒளிஞ்சிருந்த மாரி இருந்துச்சு. கீழ ஃபுல்லா வீடு. நாங்க ஹைட்ல இருக்கோம் போல. நான் நெக்ஸ்ட் வீடியோல மிச்சத்த கவர் பண்றேன். ஓகே, பாய்.